உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல்கள், வள்ளல் பெருமான், இப்படியாக நம் பயணம். வள்ளல் பெருமானை நம்ம எப்போவுமே அடையாளப்படுத்துறது எப்படின்னா, சமூக புரட்சியாளர், ஆன்மீக புரட்சியாளர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப இயல்பாக இருக்குது. ஆனால் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு யோசிச்சு பாருங்கள், எப்படிப்பட்ட எதிர்ப்புகளையெல்லாம் அவர் சந்திச்சிருப்பார். அந்த எதிர்ப்புகளையெல்லாம் பார்த்து அனுபவித்து பின்வாங்கியிருந்தார்னு வைங்களேன். இப்போ வடலூர்னு சொல்லப்படுகின்ற அந்த திருத்தலம், அந்த அடையாளம், தமிழின் அடையாளம், தமிழ்நாட்டின் அடையாளம் இல்லாமலே போயிருக்கும். அதனால் எந்த ஒரு புரட்சி ஆனாலும் முதலில் எதிர்ப்பு தான் வரும். அதை எப்படி நாம் மீட்டெடுத்து அதிலிருந்து மீண்டு வந்து அதை நோக்கி, நம்முடைய கனவை நோக்கி நடைபோடுகிறோம் என்பதில்தான் ஒவ்வொரு புரட்சியாளரின் வெற்றி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்முடைய வள்ளல் பெருமானோட வாழ்க்கையே சாட்சியாக இருக்குது. சரி, தென் தமிழகத்தில் அல்லது தென் இந்தியாவில், இந்திய நாட்டில் தென் இந்திய பகுதியில் நம்முடைய வள்ளல் பெருமான் 200 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியான ஒரு புரட்சியை செஞ்சார். அந்த காலகட்டத்தில் அல்லது வட இந்தியாவில் அதை போன்ற காலகட்டத்தில் இன்னும் 2 பேர் நமக்கு நல்லா தெரியும். யாருன்னா, தயானந்த சரஸ்வதி அப்படின்னு நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அதே மாதிரி ராஜா ராம்மோகன் ராய். இவங்க 2 பேரையும் பற்றி சொன்னோன்னே தெரியுமே, கேள்விப்பட்டிருக்கோமே, சரித்திர புத்தகத்தில் படிச்சிருக்கோமே, இப்படியெல்லாம் தோணுது இல்லை? அதை தாண்டி அவங்க என்ன செஞ்சாங்க, எந்த புள்ளியில் நம்முடைய வள்ளல் பெருமானும் தயானந்த சரஸ்வதியும் நம்முடைய ராஜா ராம்மோகன் ராயும் ஒன்றாக இணைகிறார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல அப்படின்னா, வேத மறுப்பு. வேதங்கள் என்பவை சமநீதியை சொல்லவில்லை, மனிதர்கள் எல்லோரும் சமம் என்று சொல்லவில்லை என்று உரத்த குரலில் இந்த 3 பேரும் பேசுகிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். வட இந்திய பகுதியில் தயானந்த சரஸ்வதி வித்யார்த்த பிரகாஷ் அப்படின்ற ஒரு நூலை எழுதுகிறார். அந்த நூல் எதை பற்றியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு புரிதல் செய்யணும். ஏன் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் இந்தியா முழுமைக்கும் வேதங்களால் கட்டப்பட்டிருந்தது, வைதீகர்களால் ஆளப்பட்டு கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் நம்முடைய தயானந்த சரஸ்வதி இந்த நூலை எழுதுகிறார். அதில் முற்ற முழுக்க கேள்விகளை எழுப்புகிறார். என்ன கேள்வி? அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன கேள்வினா, வேதங்களுக்கு பொருள் சொல்வதாக அமைந்த ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்மிருதி புராணங்கள் இது எதுவுமே வேதங்களை சரியாக மக்களுக்கு கடத்தவில்லை. அவர்களுக்கு வேண்டியதை போல் அவர்கள் அர்த்தங்களை, பொருளை, தத்துவங்களை மாற்றி எழுதியிருக்கிறார்கள் என்று நம்முடைய தயானந்த சரஸ்வதி சொல்கிறாரு. அவரும் சொல்வது வேதங்களை புறக்கணிக்க வேண்டும், ஸ்மிருதிகளை புறக்கணிக்க வேண்டும், புராணங்களை புறக்கணிக்க வேண்டும் அப்படிங்கிறது. அவர்தான் ஆரிய சமாஜம் என்கின்ற அந்த சித்தாந்தத்தை, அந்த தத்துவத்தை உருவாக்கியவர். தயானந்த சரஸ்வதி உருவாக்கிய ஆரிய சமாஜம் வேதங்களை புறக்கணித்து மக்களிடம் சமநீதியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வித்யார்த்த பிரகாஷ் என்கின்ற நூலை உருவாக்குகிறார். அடுத்தது ராஜா ராம்மோகன் ராய். அவரை பற்றி சொன்ன உடனே நமக்கு தோன்ற ஒரே விஷயம், 20 நூற்றாண்டுகளாக இந்தியாவில் பெண்களுக்கு எதிராக செய்யப்பட்டு வந்த அந்த சதி என்கின்ற சதியை, கணவன் இறந்த பின்பு பெண்ணும் அந்த சதி நெருப்பில் விழுந்து விட வேண்டும், அவள் அதற்கு பின்பு உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொன்ன அந்த சதியை இல்லாமல் ஆக்கிய ஒரு மாபெரும் புரட்சியாளர் நம்முடைய ராஜா ராம்மோகன் ராய். அவர் கொண்டு வந்திருக்கின்ற பிரம்ம சமாஜம், அந்த சித்தாந்தமும் அந்த தத்துவமும் எதை சொல்லுகிறது என்றால், இதேதான். வேதங்கள் மக்களுக்கு சமநீதியை கொடுக்கவில்லை, எனவே ஸ்மிருதிகளையும் புராணங்களையும் நாம் கைவிட வேண்டும் என்று அவர் சொன்னார். இதே சித்தாந்தம் தான் நம்முடைய வள்ளல் பெருமானோடதும். எனவே எது மிக முக்கியமான கருதுகோள் என்று காலம் காலமாக நம்மிடம் கையகப்படுத்தப்பட்டதோ அதையே கேள்வி கேட்கின்ற வல்லமை இந்த 3 சமய புரட்சியாளர்களுக்கும் இருந்திருக்கிறது. அதனால்தான் அவர்கள் இன்னமும் நம்மால் கொண்டாடப்படுகிறார்கள். நம்முடைய வள்ளல் பெருமான் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நம்மை அடுத்த நிலைக்கு இட்டு செல்கிறார். எப்படின்னா, வேதங்களை தவிர, புராணங்களை தவிர, அந்த ஸ்மிருதி என்று சொல்லப்படுகின்ற அந்த விளக்கங்களை தவிர புதிய ஒரு சித்தாந்தத்தை நமக்கு உருவாக்கி இருக்கிறார். அந்த புதிய சித்தாந்தத்தில் வடிவங்கள் கிடையாது, உருவங்கள் கிடையாது, விக்கிரகங்கள் கிடையாது,
காலம் காலமாக நம் மீது திணிக்கப்பட்ட அந்த வழிபாட்டு முறைகள் கிடையாது, ஆகமங்கள் கிடையாது. இது எல்லாவற்றையும் புறம் தள்ளி வெறுமனே ஒற்றை வெளிச்சம், ஒளியே, நீயே ஒளியாகு, நீயே உனக்கான வழியாகு என்று சொல்லி கொடுத்தவர் நம்முடைய வள்ளல் பெருமான் என்னும்போது இதுதான் சமயத்தில் அவர் செய்த புரட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு புரட்சியை செய்த நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்குள்ளும் அந்த விதையை தூவுகிறார். அதுதான் அதில் ரொம்ப முக்கியம். நான் இதை கண்டெடுத்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு எதேச்சாதிகார உணர்வில் இல்லாமல் இதை நீ கொஞ்சம் கையில் வாங்கிக்கோப்பா, நீ கொஞ்சம் இதை பின்பற்றி பாரு அப்படின்னு நம்மீது ஆதுரமாக அவர் சொல்கிறார் அல்லவா. அந்த அன்பினால்தான் இப்போதும் கூட 200வது ஆண்டு விழாவை நாம் வள்ளல் பெருமானுக்காக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வடலூர் என்பது ஒரு சர்வதேச அளவிலான ஒரு கருணை மையமாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் பார்க்கும்போது நம் மண்ணில் நமக்கு கிடைத்த பொக்கிஷம் நம்முடைய வள்ளல் பெருமான். அந்த பொக்கிஷம் எப்படியெல்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது என்பதை விளக்குகின்ற ஒரு பாடல் இப்போது. பால் வகை ஆணோ பெண் கொலோ, இருமை பாலதோ, பால் உரா அதுவோ, ஏல் வகை ஒன்றோ இரண்டதோ, அனாதி இயற்கையோ ஆதியின் இயல்போ, மேல் வகையாதோ என மறைமுடிகள் விளம்பிட விளங்கும் ஓர் தலைவன் மால் வகை மனத்தேன் உளக்குடில் புகுந்தான் வள்ளலை தடுப்பவர் யாரோ. 6ஆம் திருமுறையில் இறை திருக்காட்சி என்கின்ற அந்த பகுதியில் வருகின்ற பாடல் என்னெல்லாம் கேள்வி கேட்குறார் தெரியுமா? அது என்னன்னா, இது நாள் வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டமைப்புகள் இருக்குல்ல, இறைவன்னா இப்படி, இறைவன்னா அப்படி, இறையை நீ இப்படியெல்லாம் உணரலாம் அப்படியெல்லாம் உணரலான்னு சொல்லப்பட்ட அந்த செய்திகளை வைத்துக்கொண்டு இந்த பாடலை நமக்கு கொடுக்கிறார். இதில் கேள்வி கேட்குறாரு, இப்படி இருக்காரோ அப்படி இருக்காரோ, நீங்கள் சொன்னீங்களே இப்படின்னு, நீங்கள் தானே சொன்னீங்க இப்படி இருப்பார் இறைவன்னு, அப்படியெல்லாமா இருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அதில் நம் மனசில் இருக்கின்ற அந்த பிம்பங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா நொறுங்குது. அதுதான் அதில் ரொம்ப முக்கியம். அந்த ஒவ்வொன்றாக நொறுக்கி அடிக்கின்ற அல்லது இல்லாமல் போக்குகின்ற அந்த வல்லமையைத்தான் நாம் வள்ளல் பெருமானிடம் வியந்து பார்க்கிறோம். அவர் எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறார் பாருங்க. அதாவது இது நாள் வரைக்கும் வேதங்கள் மூலமாக சொல்லப்பட்ட அந்த உருவங்கள் அது எல்லாத்தையும் கேள்வி கேட்குறார் ஒவ்வொன்றா. ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளவு வல்லமை, இவ்வளவு ரௌத்திரம் நம்முடைய வள்ளல் பெருமானிடம் இருக்கிறதே என்று. இப்படி கேள்வி கேட்பதன் மூலமாக அந்த அறியாமையை போக்கி ஒரு தெளிவை நோக்கி, ஒளியை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறார். அப்படிங்கிறதா இந்த பாடலோட சிறப்பு. பாடலை பார்க்கலாம். பால் வகை ஆணோ பெண்கொலோ, 7 வகையான வடிவமைப்புகளை இதில் சொல்கிறாரு. முதல் வடிவமைப்பு பால் வகை ஆணோ பெண்கொலோ. நம்ம எப்போவும் சொல்வோம்ல, இறைவனை ஆணாக உருவகப்படுத்துவோம், பெண்ணாகவும் உருவகப்படுத்துவோம். அப்படி அந்த இறை என்கின்ற சக்தி, இறை என்கின்ற உணர்வு ஆணா இல்லை பெண்ணா அப்படின்னு கேட்குறாரு. அடுத்த கேள்வி என்ன வருது பாருங்க. இருமை பாலதோ, பால் உரா அதுவோ, 2 சேர்ந்த ஒரு உருவமா? இருமை பாலதோன்னா 2 சேர்ந்த ஒரு உருவமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதாவது தாயுமானவன்ற ஒரு வார்த்தையை வச்சுருக்கோம், ஆனால் தந்தையானவள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா நம்மள்கிட்ட? இல்லை. ஏன்னா எப்போதுமே ஆண் பாலை உயர்ந்தேத்துவது தான் நம்முடைய இயல்பாக இருக்கிறது என்கின்ற வகையில் ஆண் பாலாக இருக்கின்ற அந்த தத்துவம் தாயுமானவனாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோமே தவிர, பெண்ணை உயர்ந்தேத்துவது மாதிரி தந்தையும் ஆனவள் என்று நாம் சொல்வதில்லை. அதனால் ஆணா இருக்கிறதா பெண்ணா இருக்கிறதா அல்ல ரெண்டுமா இருக்கிறதா அப்படின்னு கேட்டுட்டு 4வது வகைப்பாடு ஒன்று சொல்கிறாரு. பால் உரா அதுவோ. பால் உரா அதுவோனா இந்த ஆண் பால் பெண் பால் எல்லாவற்றையும் கடந்து நிற்கின்ற அந்த பொதுப்பால். நாம் சொல்லுவோம்ல, கிண்டலாக பேசுவோம், திருநங்கைகள் திருநம்பிகள் அப்படிங்கிறவர்களை. ஆனால் அவர்களும் தெய்வத்தின் வடிவம்தான். பால் உரா அதுவோ, அவர்கள் எந்த பாலுக்கும் அடங்காதவர்கள். அவர்கள் ஒரு தனிப்பால், ஆண்பால் பெண்பாலுக்கு அப்பால் இருப்பவர்கள் என்பதைத்தான் பால் உரா அதுவோ என்று சொல்கிறார். அடுத்தது 7 வகை ஒன்றோ இரண்டதோ அனாதி இயற்கையோ. இது 1 தான் அது 2 தான் அப்படின்னு சொல்ல முடியுமானா இல்லை. எதுவாக வேண்டுமானாலும் நாம் உணரலாம். அனாதி இயற்கை, இயற்கையின் ஆதி என்றும் நாம் சொல்லலாம். ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த பூமி உருவானதிலிருந்தே இருக்கக்கூடிய இயற்கை தான் தெய்வம் என்றும் நாம் சொல்லலாம்.
ஆதியின் இயல்போ மேல் வகையாதோ என மறைமுடிகள் விளம்பிட விளங்கும் ஓர் தலைவன். அதுதான் ஆதின்னு சொல்லக்கூடியது, ஆதிக்கும் முன்னால் இருப்பது என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவன் அப்படின்னா அதற்கு ஒரு உருவம் கிடையாது, அது உணர்வு மட்டும்தான். அன்பு என்கின்ற உணர்வு மட்டும்தான் என்னுடைய தலைவனாக இருக்க முடியும் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறார். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. மால் வகை மனத்தேன் உளக்குடில் புகுந்தான் வள்ளலை தடுப்பவர் யாரோ. அந்த மால் வகை மனத்தேன் உளக்குடில் புகுந்தான், அந்த அன்பு என்கின்ற அந்த தத்துவம் தான் என்னுடைய தலைவன். அந்த தலைவன் என்னுடைய உளத்தில் புகுந்து விட்டான், அவரை தடுக்க யாரால் முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். நான் அன்பாத்தான் இருப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அதை யாராலும் தடுக்க முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாட்டை நாம் மனதில் வரித்து கொள்ள வேண்டும். அதை தவிர அதை செய்யாமல் விட்டுவிட்டு இறைவனை நான் ஆணாக பார்க்கிறேன், பெண்ணாக பார்க்கிறேன், இயற்கையாக பார்க்கிறேன் என்றெல்லாம் சொல்வது ரிடண்டன்ட், தேவையற்றது என்று நம்முடைய வள்ளல் பெருமான் உணர்கிறார். எனவே நாம் இறைவனை உணர வேண்டுமென்றால் அது புதிதான ஒரு சக்தி அல்ல, புதிதான ஒரு உணர்வல்ல, புதிதான ஒரு உருவம் அல்ல, வடிவமல்ல, சிலையும் அல்ல. நாம் தான் இறை. நமக்குள் நிறைந்திருக்கின்ற அன்புதான் இறை என்னும் சக்தி, இறை என்னும் உணர்வு என்பதை நமக்கு ஆணித்தரமாக இதில் சொல்லித் தருகிறார். அந்த இறையை சிக்கன கைப்பிடிப்போம். அதன் மூலமாக நாம் வாழும்போதே முக்தி பெறுவோம். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. நன்றி, வணக்கம்.